அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 18வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 17 பகுதிகளில் மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்களை பார்த்தோம். அவருடைய படத்தில் நடந்த விஷயங்கள், ஒரு பாடல் பதிவின் போது நடந்த விஷயங்கள், அவரை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ், இப்படி பல விஷயங்களை நம்ம கடந்த 17 பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 18வது பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சு 38 வருஷம் ஆச்சு. இந்த 38 வருஷத்துக்கு பிறகும் தினமும் மக்கள் எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தினமும் அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. இப்படி தினமும் மக்கள் அவரை நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை. அவரோட வாழ்க்கையில அவர் இறுதி வரைக்குமே ஏழை மக்கள் மேல பாசமா இருந்தாரு. மக்கள் மேல அவர் பாசமா இருந்தாரு. அதே போல மக்களும் அவர்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதுதான் மக்கள் திரு எம்ஜிஆர் அவரை பற்றி இன்னைக்கும் நம்மளை பேச வைக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார். மக்கள் திலகம் எம்ஜிஆரோட நீங்கா புகழுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த தான தர்மங்கள். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு குடும்பத்துக்கு, ஏதோ ஒரு தனி மனிதனுக்கு அவர் உதவிட்டே தான் இருந்திருக்காரு. இது அவர் பெரிய நடிகராயிட்டு முதலமைச்சரான பிறகு செய்த விஷயம் இல்லை. அவர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட தங்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவார். எம்ஜிஆரை கடுமையா எதிர்த்து பேசினவங்க கூட அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க போய் நிற்கக்கூடிய இடம் ராமாபுரம் தோட்டமாக தான் இருக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய சின்ன வயசுல பட்ட கஷ்டம் எதையுமே அவர் மறக்கவே இல்லை. ஒரு வாய் சாப்பாட்டுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை அவர் மறக்கவே இல்லை. அதனால தான் ராமாபுரம் தோட்டத்துக்கு யார் வந்தாலுமே முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்ட பிறகுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்க்க முடியும். இது எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது. அதே போல அந்த சின்ன வயசுல பசியோட கொடுமை அறிஞ்சவர் எம்ஜிஆர். அதனால தான் அவர் முதல்வரான உடனே சத்துணவு திட்டத்தையே கொண்டு வந்தார். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. தாய்குல திட்ட எம்ஜிஆர் காமிச்ச பாசம் அளவில்லாதது. ஒவ்வொரு தாயுமே மக்கள் திலகம் எம்ஜிஆரை தன்னுடைய மூத்த மகனாகத்தான் பார்த்தாங்க. பெத்த பிள்ளைகளால கைவிடப்பட்ட எத்தனையோ தாய்களை ஒரு தத்து பிள்ளையா இருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் காப்பாற்றிய வரலாறு உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை நம்பாத தாய்கள் எத்தனையோ பேர் இன்னும் கிராமங்கள்ல உண்டு. அவங்க கிட்ட போய் நீங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் செத்துட்டான்னு சொன்னா உங்களை தான் அடிப்பாங்க. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இறக்கல, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தாய்மாருமே தங்களுடைய குறைகளை ஒரு மகனா நினைச்சு மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட சொன்னாங்க. ஒரு எம்ஜிஆரும் ஒரு மகனா இருந்து ஏழை தாய்களோட கண்ணீரை துடைத்தார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சந்தித்த அவமானங்கள் ஏராளம். 10 வருஷம் கடுமையான உழைப்பு, பல அவமானங்கள். இதுக்கு பிறகுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு ஹீரோ ஆறாரு. 1947 அவர் ஹீரோ ஆன பிறகு 1977 அவர் முதல்வராகிற வரைக்குமே திரைத்துறையில பல விஷயங்கள்ல அவர் தான் நம்பர் 1. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. திரைப்படம் அப்படிங்கிறத அந்த கருவியை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கும் ஒரு கருவியாக தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பயன்படுத்தினார். தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். குழந்தைகள் மேல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். குழந்தைங்க தான் ஒரு நாட்டின் வருங்கால தூண்கள் அப்படிங்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தன்னுடைய படங்கள்ல பல நல்ல கருத்துக்களை பாட்டு மூலமா குழந்தைகளுக்கு சொன்னார். அந்த கருத்துக்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை பாடல்கள் மூலமா
குழந்தைகளுக்கு சொன்னார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது. எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை ஒரு காந்தியவாதியாக தான் தொடங்கினார். மகாத்மா காந்தி மேல அவருக்கு அளவு கடந்த மரியாதை. அதனாலேயே அவருக்கு தேசப்பற்று அதிகம். தன்னுடைய படங்கள்ல பாடல்லையும் சரி, கருத்துக்கள்லையும் சரி, நம்ம நாட்டு தேசப்பற்ற ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் அவர் பாடல் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவே சொல்லியிருக்காரு. நாட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு புயல், தீ விபத்தா, முதல்ல ஓடி வந்து உதவக்கூடியவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். அதே போல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேசத்தை காக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவங்களுக்கு முதல்ல உதவக்கூடியவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். இந்தியாவில் போர் மூண்ட போது அன்றைய பிரதமர் நேரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. யுத்த நீதி கேட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிவிப்பை கேட்ட உடனே ரூபாய் 75,000 யுத்த நிதியாக கொடுத்த முதல் இந்தியர் என்ற பெருமை மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு. நாடு அதை நாடு அதை நாடாவி. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் செய்த தான தர்மங்கள் அவரை கடைசி வரைக்குமே காப்பாத்தினது. 1959ஆம் ஆண்டு அவருடைய கால் முறிவு ஏற்பட்ட போதும் சரி, 1967 அவர் குண்டடிப்பட்ட போதும் சரி, 1984ஆம் ஆண்டு அவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவுக்கு போன போதும் சரி, எம்ஜிஆர் இனிமே அவ்வளோதான், அவர் மீண்டு வரமாட்டார் அப்படின்னு எத்தனையோ பேர் பேசினாங்க. ஆனால் அந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் மீண்டு வந்தார். முப்பிறவி கண்டவர் அப்படிங்கிற பேரையும் பெற்றார். எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார். தன்னுடைய படங்கள்ல நல்லதையே சொன்னார், நல்லதையே செய்தார். தன்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே விளக்கேற்றி வைத்தார். மக்கள் மனசுலலாம் அவர் ஒரு மக்கள் தலைவராக இருந்தார், புரட்சி தலைவராக மாறினார். அவர் இறந்த பிறகு மக்கள்லாம் அவங்களுடைய மனங்களில் அவர் ஒரு தெய்வமாகவே வணங்க ஆரம்பித்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் சென்னை அடுத்த திருநின்றவூரில் நத்தமேடுங்கிற பகுதியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை கட்டினவர் பெரிய லட்சாதிபதியெலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஏழை. அவருடைய பேர் கலைவாணன், அவருடைய மனைவி பேர் சாந்தி கலைவாணன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ திருநின்றவூரில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டிய புதிதில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் சாந்தி கலைவாணன் இருப்பாங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை. மறைந்த நடிகர் மயில்சாமி அவரும் இந்த வீடியோவில் இருப்பார். இந்த வீடியோ நாங்கள் பிரத்யேகமாக அங்கே போய் எடுத்த வீடியோ. இப்போ உங்கள் பார்வைக்காக.
தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய எம்ஜிஆர் ரசிகரும் எம்ஜிஆர் பக்தனுமான எல்லோரும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த 2011, 2010, 2009 இந்த 3 வருஷத்தில் வந்து யாருக்கோ கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் யாருக்கு கோயில் கட்டினா அதெல்லாம் தகுமா தகாதாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கு செலவைக்கும் போது இவனுக்கெல்லாம் செலவைக்கிறாங்களே அவருக்கு போய் வைக்கலையே அப்படிங்கிற நினைப்பெல்லாம் சில இடத்துல புதுசாக சிலை திறக்கும் போது எண்ணங்கள்லாம் வரும். உலகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து சிலை அதிகம் அப்படின்னா எம்ஜிஆருக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மெயின் ரோட்டில் சிலை வைக்கணும்னா அதை வந்து நம்ம அரசாங்கத்தோட அனுமதி கேட்கணும். சில பேர்த்துக்கு சொந்த இடம் இருந்ததுன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பக்தர்கள் எல்லாமே வந்து கோடீஸ்வரர் லட்சாதிபதி கிடையாது, லட்சியவாதிகள். கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அந்த இடத்துல யாருக்காவது அன்னதானம் பண்ணலாமாங்கிற எண்ணமே இருந்தவரை இந்த பணத்தை வந்து பேங்கில் பதுக்கி வைக்கிறது, ஒழிச்சு வைக்கிறது, சொத்துக்களை சேர்த்து அடுத்தவனை ஏமாத்துறது, இந்த லேண்டு பிடுங்குற எண்ணங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் பக்தருக்கு வரவே வராது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கலைவாணங்கிற ஒரு கோடீஸ்வரம் கிடையாது, லட்சாதிபதி எனக்கு தெரியும், ஆனால் லட்சியவாதி மட்டும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னார். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு நான் வந்து டிவியெல்லாம் பேச மாட்டேன். ஏன் இதை பேசுகிறேன்னா, இப்படி நான் பேசினா எம்ஜிஆர் பக்தருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சியம் வரும். நம்மளுக்கு இருக்கிற இடத்துல நம்மளும் எம்ஜிஆருக்கு ஒரு செலவு வச்சு ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு நான் எப்போ நினச்சிருக்கேன். நான் வந்து சொந்தமாக இடம் வாங்கி எம்ஜிஆருக்கு நானும் ஒரு செலவு வச்சு ஒரு கோயில் கட்டுவேன். ஆனால் வந்து நான் வேறு மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. காரணம் வந்து ஒரு நல்ல மனிதனுங்கிறத விட ஒரு நல்ல மனிதனை நேசித்தால் நான் நல்ல மனிதனாக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மகான்கள் வாழ்ந்திருந்தாலும் எங்களை போன்ற அன்னாடு கூலிக்காரனுக்கு ஒரே இறைவன் எம்ஜிஆர் மட்டுமே, ஒரே தலைவனும் எம்ஜிஆர் மட்டுமே. பல கட்சிக்காரர்கள் இங்கே வருகிறார்கள், அதற்கு ஒரே ஒரு காரணம் நல்ல மனிதன் தான். அந்தந்த கட்சிக்காரன் தலைவனுக்கு அந்தந்த கட்சி தொண்டருக்கு தெரியும் தான் தலைவன் எப்படிங்கிறது. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவரை முன்னால் நிற்க வச்சு இந்த இதயக்கணி விஜயன் போன மாதத்துக்கு முன்னால் மலேசியாவுக்கு போயிருந்தோம். அடுத்த மாதம் பாரிஸ் போகிறோம். லக்ஷ்மண் சுருதி, இந்த இவன் பேர் சக்தி, இவன் தான் 9 வருஷமாக எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு இருந்தவன். இப்போவும் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 எம்ஜிஆர் சமாதிக்கு இவருடைய நெருங்கிய நண்பர் நடந்து போய் மாலை போட்டு வர்றார். அந்த மாதிரி உத்தரவாதம் நாங்கள்லாம் கொள்கை எடுத்துக்கிட்டோம். எது இருக்கோ இல்லையோ மாலை போடுவதும் பூவை தூவுவதும் தலைவருக்கு தவறாமல் நாள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் எம்ஜிஆர் புகழ் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து பரப்பணுங்கிற அவசியமே கிடையாது. எம்ஜிஆர்னு ஒரு முறை அந்த வார்த்தையை உச்சரித்தாலே போதும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் எந்த விதமான கலப்பாடெல்லாம் சாப்பாடாக இருக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனுஷன் வாழும்பொழுது தர்ம சிந்தனையோட அரசியல்களோடு வாழ்ந்தான்னா அவன் மறைந்த பிறகு மக்கள் எல்லாம் அவனை தெய்வமாக நினச்சி கொண்டாடுவாங்க. இது வந்து வள்ளுவரோட வாக்கு. இந்த வாக்குக்கேற்ப வாழ்ந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர் அதனால தான் இன்னைக்கும் மக்கள் மனசுலலாம் ஒரு தெய்வமாக இருக்கார். நன்றி, வணக்கம்.